Student, 12th standard chapter 2ல DeMor's theorem. DeMor's theorem statement பார்க்க போறோம். DeMor's theorem நமக்கு cos theta plus I sin theta whole per n. whole per n வந்து n மல்டிப்ளை பண்ணா நமக்கு அதான் நமக்கு DeMor's theorem. ஓகேவா? கரெக்டா எப்படி ஃபார்மேட் பண்ணுவோம்? cos theta plus I sin theta இருந்தா தான் DeMor's theorem அப்ளை பண்ணணும். இங்க கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. அப்ப n பவர்ல எனி வேல்யூஸ் இருந்தா என்ன வரும்? இந்த இங்க தீட்டா கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப cos n theta plus I sin n theta. இது கராலேட் நமக்கு பாத்துங்க. cos theta minus I sin theta னா cos n theta minus I sin n theta. அந்த ஆங்கிள் வேல்யூ மைனஸ் தான் பிளஸ் வந்து ப்ராப்ளம் எனக்கு நெக்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் cos ரியலா இருக்கணும், இமேஜரி வந்து I sin theta இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் cos theta plus I sin theta ஹோல் பவர் மைனஸ் என்னன்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணா cos minus n theta. cos minus theta நம்ம ஃபார்முலா plus cos theta, அதான் plus cos n theta. Next sin minus theta minus sin n theta. Okay, இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் யூஸ் பண்ணா cos n theta minus cos n theta னா இந்த மைனஸ் ஃபேக்டர் அப்படியே இருக்கும். sin minus n theta னா minus sin theta, இந்த மைனஸ் மீன்ஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிட்டா தான் sin n theta. நெக்ஸ்ட் இது ஃபார்முலா sin theta plus I sin theta நமக்குனா டி மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இது கரெக்ட் ஃபார்மேட் இல்ல. ஃபர்ஸ்ட் cos இருக்கணும், நெக்ஸ்ட் i க்கு பக்கத்துல தான் sin theta இருக்கணும். இப்போ I cos theta இருக்குது. இப்போ இந்த 2ல ஒரு I காமன் ஃபேக்டர் எடுத்தா cos theta இது இருக்கும். இங்க எதுனா காமன் ஃபேக்டர் I எடுக்கிறோமே அது வந்து I டேர்ம்ஸ்ல. அப்பனா மைனஸ் கம்பல்சரி போணும். இப்போ மல்டிப்ளை பண்ண பாருங்க I into cos theta I into I ஸ்கொயர் வேல்யூ -1 மைனஸ் மீன்ஸ் பிளஸ் sin theta கரெக்டா இருக்கும். நீ என்ன டேர்ம்ஸ் காமனா எடுக்கிறே இது பிளஸ் ஆயிடும். இங்க என்ன வரும்? ஒரு மைனஸ் போட்டு I டேர்ம்ஸ் போட்டா sin theta வா. ஆனா வேல்யூ மாறக்கூடாது. I in cos theta I into I ஸ்கொயர் -1 மைனஸ் பிளஸ் sin theta கரெக்டா இருக்கு. ஓகே. அப்ப இந்த ஃபார்மேட்ல மாத்திரேன். நெக்ஸ்ட் இப்போ DeMor's theorem ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ DeMor's theorem ஃபாலோ பண்ண வர்க்கிங் ஸ்டெப் 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus I √3 क्वेश्चन கொடுத்துறாங்கன்னா இதோட ஹோல் பவர் 2/3 ஆர் 5/3 क्वेश्चन கொடுத்தானா இது என்னடா சால்வ்னு கேட்பாங்க. சால்வ் பண்ணா k வேல்யூ வரைக்கும் ஃபைண்ட் பண்றது 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் கொடுத்துற ஃபங்க்ஷனுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் பண்ணா r into cos theta plus I sin theta ல r வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சு இல்ல சப்ஸ்டிட் பண்ணா அதான் போலார் ஃபார்ம். செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்ச போலார் ஃபார்ம் கூட 2k பை ஆட் பண்ணனும். அந்த வேல்யூ கூட 2k பை ஆட் பண்ணனும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? அந்த பவர்ல இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பாரு இப்போ 2/3 அத மல்டிப்ளை பண்ற. n மல்டிப்ளை பண்ணலையா அதே சேம் தான் பவர்ல எனி வேல்யூ கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். அதான் DeMor's theorem. அப்ளை DeMor's theorem. ஃபோர்த் ஸ்டெப் என்ன வரும்? k வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். k வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். ஓகே. இத நமக்கு DeMor's யூஸ் பண்ற வர்க்கிங் ஸ்டெப். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு 1க்கு டைரக்ட் போலார் ஃபார்ம் இருக்கு. 1 வந்துச்சுனா டைரக்ட் போலார் ஃபார்ம்னா சொன்னா cos கண்டுபிடிக்க தேவையில்ல. cos 0 plus I sin 0. -1க்கு cos pi plus I sin pi. ஓகே. அது பிளஸ் I க்கு cos pi/2 plus I sin pi/2. -I க்கு cos -pi/2 plus I sin -pi/2. இந்த ஃபோர்த்துக்கும் டைரக்ட் போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒமேகா கியூப் பண்ணா 1 யூஸ் பண்ணலாம். 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ 0. ஏன்னா இத வச்சு நம்ம சம்ஸ் அப்ளை பண்ண போறோம். இத நேரம் அந்த DeMor's theoremல 2.8ல இருக்க எக்ஸர்சைஸ்ல இன்ட்ரோடக்ஷன் நான் வர்க்கிங் ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே. Thank you student.